ஓகே. சரி, நாங்க இது தொடர்ச்சி பார்ப்போம். என்ன பிள்ளை? மேற்பரப்பளவும் கனவளவும் அப்படின்ற பாடத்துல நாங்க என்னென்ன விஷயம் பார்த்தோம்? சதுரமுகி பார்த்துட்டோம். என்ன பிள்ளை பார்த்தோம்? சதுர முகி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கனவுரு பார்த்துட்டோமா? கனவுரு பார்த்தோமா? கனவுரும் பார்த்தாச்சு. அதை தொடர்ந்து உருளை பார்த்தோமா? ஓகே. இப்போ இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்ன சொன்னா முக்கோண அரியம். இப்போ பார்க்க போறோம் முக்கோண ஆரியம். சரி, என்னோட தலைப்பு போடுங்கடா. முக்கோண ஆரியம் தலைப்பு போடுங்க. முக்கோண ஆரியம். முக்கோண ஆரியம் தலைப்பு போடுங்க. முக்கோண ஆரியம் போட்டீங்களா? சார். அதாவது ஓகே, எழுதிருங்க கீழே. இரண்டு முக்கோண பக்கங்களையும் முக்கோண முகங்களையும் இரண்டு 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 முக்கோண முகங்களையும் மூன்று செவ்வக முகங்களையும் மூன்று செவ்வக முகங்களையும் மூன்று செவ்வக முகங்களையும் மூன்று செவ்வக முகங்களையும் கொண்ட கொண்ட ஒரு முப்பரிமாண உரு கொண்ட ஒரு முப்பரிமாண உரு கொண்ட முப்பரிமாண உரு முக்கோண அரியம் எனப்படும். முக்கோண அரியம் எனப்படும். முக்கோண அரியம் எனப்படும். முக்கோண அரியம் எனப்படும். மரியம் வந்திருக்கீங்களா? மரியா, மரியமோ? இருக்கீங்களா? சரி, எழுதிட்டீங்களா போல? இன்னொருக்க சொல்லவா? இன்னொருக்க சொல்லவாடா? இன்னொருக்க சொல்லவா? வேணாம் சார். அதாவது இரண்டு முக்கோண முகங்களையும்
ரெண்டு முக்கோண முகங்களையும் மூன்று செவ்வகத்தையும் கொண்ட ஒரு முப்பரிமாண உருதான் அரியம் எனப்படும். அரியம் எனப்படும். எத்தனை முக்கோண முகமாம்? இரண்டாம். சரியா? இரண்டு முக்கோண முகமும் மூன்று செவ்வகமும் மூன்று செவ்வக முகமும். சரி கவனிங்க பிள்ளைகள். சரி கவனிங்கடா. சரியா? கவனி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ முக்கோண முகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா இவர்ல ரெண்டு முக்கோண முகம் சாரி ரெண்டும் இவர்ல மூணும் சேர்ந்தா என்ன செய்யுது? இவங்கள மேற்றள பரப்பளவு வருமா? இதை ஒத்துக்கொள்றீங்களா? உண்மைதானே? கவனிங்க. இது முக்கோண அரியமாடு சொன்னா இதுல ரெண்டு முக்கோண பக்கம் இருக்குது. அது ஓகே. ரெண்டு முக்கோண பக்கமும் இருக்குது. அத ஒத்துக்கொள்ளும். அத ஒத்துக்கொள்ள இயலும். அதே நேரம் மூன்று செவ்வக முகம் இருக்கு. எப்படி? இந்த துண்டும் அடித்துண்டும் அங்கால துண்டும். எப்படி? இந்த துண்டு அடித்துண்டு அங்கால துண்டு. சோ அங்கால மூன்று. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுறதுதான் இட ஒட்டுமொத்த மேற்றள பரப்பளவு வரும். இட ஒட்டுமொத்த மேற்றள பரப்பளவு வரும். இதை ஒத்துக்கொள்றீங்களா பிள்ளைகள்? அப்போ பேசிக்கான விஷயம் எனக்கு தெரியும். பேசிக்கான விஷயம் பார்த்தாங்க சொன்னா ஒரு முக்கோணி ஒன்றின் பரப்பளவுக்கான சமன்பாடை பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணி ஒன்றின் பரப்பளவுக்கு சமன்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா அசீஸ் இருக்கிறீங்களாடா? அசீஸ் இருக்கியா? தூக்கம் முதலியா அசீஸ்? அசீஸ் இல்ல. ஒரு முக்கோணி ஒன்றின் பரப்பளவுக்கான சமன்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணி ஒன்ற பரப்பளவுக்கான சமன்பாடு. முக்கோணி ஒன்றின் பரப்பு சமன் அரை தர அடிதர செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் என்ன? ஒரு முக்கோணியின் பரப்பு சமன் அரை தர அடிதர செங்குத்து. சோ அரை அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா half. அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. half into அடி. அடியை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா இந்த செங்குத்து எவரை சந்திக்குமோ செங்குத்துன்ற விஷயம் இதற்கு செங்குத்து h. ஓகேவா? இந்த செங்குத்துன்ற விஷயம் யார சந்திக்குமோ அவர் தான் அடியாக இருப்பார். சோ இதுதான் அந்த செங்குத்து. சரியா? சந்திக்கிற இடம் யாரு? எவ்வளவு பிள்ளைகள்? ரெண்டு. இது ரெண்டுடா. ரெண்டு முக்கோணின் திசையை சொல்லிப்போம். சரியா? இது மூணு. ஓகே. இப்ப கண்டுபிடி. இது இங்க எவ்வளவு வரைக்கும்? எவ்வளவு? ஏ எவ்வளோடா? ஏ. செங்குத்து உயரம் எவ்வளவு? இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் வருவோம் பிள்ளைகள். ஒரு செவ்வகத்தின் பரப்பு எனக்கு தெரியும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? செவ்வகத்தின் பரப்புக்கான சமன்பாடை பாத்தீங்கன்னா நீளம் தர அகலம். என்ன பிள்ளை? நீளம் தர அகலம். அகலம். சோ செவ்வகத்தின் பரப்புக்கான நீளம் தர அகலம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இங்க கவனிங்களா? இங்க கவனி. இந்த செவ்வகத்தின் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று செவ்வகம் தனித்தனி நீள அகலங்களை கொண்டது. பாரு, இது மூணும் சமமாக இருக்க வாய்ப்பும் இருக்குது. அதே நேரம் மூணுமே அகலங்கள் மாறுபட வாய்ப்பும் இருக்குது. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஏன் பிள்ளைகள்? இங்க பாரு, இதுல நீளம் அகலம் ஏ, இவர் அகலம் சி, இவர் அகலம் பி. ஆனா நீளம் மூணுக்கும் சமம். இதை ஒத்துக்கொள்றீங்களா? இந்த செவ்வகத்தை தனியா எடுத்தீங்கன்னு சொன்னா சரி, முதல்ல இந்த செவ்வகத்தை எடுக்குமே. இங்க இப்படி கூரை மாதிரி வருது, கீழே ஒரு அடி இப்படி வச்சு எப்படி பிள்ளை இப்படி மாறி கீழே ஒரு அடி.
இப்படி மாதிரி வரும்போது நான் அதை இப்படி வரைய நினைச்சுக்கோ, இப்படி வரையும் போதோ இப்படி வரையும் போதுடா முதலாவது இந்த பக்கத்தை எடுக்கும். இந்த பக்கம் மீன்ஸ் இவர் முதலாவது பக்கம் அப்படின்னு நினைச்சுக்கோ. அடுத்தது அங்காள பக்கம் உள்ளுக்கால வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டாவது. கீழே அடிப்பக்கம் மூணாவது. இதை கொள்றீங்களா? இப்ப முதலாவது ஆள் எடுப்போம். சரியா பிள்ளை? முதலாவது நம்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது செவ்வகத்துல பரப்பளவு கண்டீங்கன்னு சொன்னா முதலாவது எடுத்தாச்சுன்னா நீளம் எவ்வளோடா? எல் தான். இங்கேயும் மேல் தான், இங்கேயும் மேல் தான். நீளம் அதுகிட்ட மாறும். நீளம் மாறாது. எல் இன்டு அகலம் பாத்தீங்கன்னா மூணாவது எவ்வளவு அகலம்? அப்போ எல்சி. அதுவே இரண்டாவதுக்கு பார்த்தோம்னு சொன்னா இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், அங்காள சைடு. அங்காள சைடு பார்த்தா அங்காளையின் நீளம் என்ன? பட் அகலம் விஷயம் வெரி குட். ஆகவே அடுத்தது மூணாவது போமா. மூணாவது பாத்தீங்கன்னா கீழே அடி. அதுல நீளம் என்ன? அகலம் பார்த்தா சோ எல். அப்போ இவங்கள இரண்டு மடங்கு எப்படி பிள்ளைகள் இன்னைக்கு வாரு. சரியா? சரியா? அவனே முக்கோண பக்கத்துல 2 மடங்கும் செவ்வகத்தின் 3 மடங்கு. 3 செவ்வக பரப்பு. முக்கோண பரப்பு 2ம் செவ்வக பரப்பு 3ம் சேர்ந்தா இவங்களோட ஒட்டுமொத்த மேற்றள பரப்பளவு வருமா? சோ எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணில பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம். மறைதர ஏதர செங்குத்தியர half ah. சோ 2 சொன்னா நாங்க எப்படி போடலாம்? 2 தர half ah ன்னு போடலாமா? சாக இந்த 3 செவ்வக பரப்பும் தனித்தனியாக காணப்படுது. இது எல்சி, எல்பி, எல்ஏ. சோ கொஞ்சம் ஸ்பெஷலா கொடுக்கிற மாதிரி எல்ஏ, எல்பி, எல்சின்னு கொடுக்கிற 3 செவ்வக பரப்பும் எல்ஏ சாக எல்பி சாக எல்சி இப்படி கொடுக்குறேன். இது தப்பா பிள்ளை? இல்ல சார். இல்லனா சோ இத பாருங்க, மேல half இருக்குது, கீழே ஒரு மேல 2 இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது. இந்த 2 சுருக்கலுமா? சுருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ சுருக்கினோம்னு சொன்னா AH சாக இங்க யார பொதுவா எடுக்கலாம் பிள்ளைகள்? பொதுவா எடுக்கணும் சொன்னா A சாக B சாக C அப்படின்னு கொடுக்கணுமா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ முக்கோண அரியத்தின் மேற்றள பரப்பளவுக்கான சமன்பாடு என்ன? AH, அதாவது அடிதர செங்குத்தியரம். அடிதர செங்குத்தியரம். அதுக்கப்புறம் இந்த நீளத்தை பொதுவா எடுத்து மிச்சத்தை கூட்டி ஆன்சரை எடுத்து விட்டுலாம். இது கிளியரா? இன்னொருக்க சொல்லித்தரோம். கிளியர் சார். அடுத்த விஷயம் முக்கோண அரியத்தின் கனவளவு. சரியா? கனவளவு அப்படின்னு வரும்போது முக்கோண அரியத்தின் அடிப்பரப்பு தர செங்குத்தியரம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா எந்த அடிப்பரப்பு சொன்னா முக்கோண முகத்தின் அடிப்பரப்பு தர செங்குத்தியர். முக்கோண முகத்தின்
அடிப்பரப்பு தர செங்குத்து உயரம். சோ கனவளவு அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு என்ன ஆன்சர் வரணும்னு சொன்னா முக்கோண முகத்தின் அடி பரப்பு தர செங்குத்து உயரம். செங்குத்து உயரம். ஓகேவா? ஓகேவா பிள்ளைகள்? சரியாடா? சரியோ? சரி. அப்ப முக்கோண முகத்தின் அடிப்பரப்பளவு சொன்னா முக்கோணில பரப்பளவு இருக்கிறான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அல்ல அங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். சோ முக்கோண முகத்தின் அடிப்பரப்பு என்ன? ஹாஃப் இன்டு ஏ இன்டு எக்ஸ். இதை ஒத்துக்கொள்றீங்களா? இடப்பரப்பளவு பாத்தீங்கன்னா அரை தர அடித்தர செங்குத்தியர். அரை தர அடித்தர செங்குத்தியர் தர இங்க இருக்கிற செங்குத்தியர் இவரை இப்படி நீட்டிட்டாயிருச்சு. இவரை இப்படி நீட்டி வச்சிருக்கேன். இப்படி நீட்டி வச்சு கீழே முக்கோண முகம் மேல முக்கோண முகம் இப்படி வந்திருக்கு வச்சிருக்கோம். அப்ப அங்க செங்குத்து உயரம் என்ன? சோ முக்கோண ஆரியத்தின் கனவளவு பார்த்தீங்கன்னா AHL கீழ் இரண்டாக காணப்படும். கிளியரா? மூடியற்ற பொருள் உருளை அப்படின்னு சொன்னாடா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இப்ப இவரைத்தான் சொல்லுவாங்க என்ன சொன்னா உருளை. என்ன சொல்லுவாங்க? உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மூடி அற்றண்டு வரும்போது இப்ப நார்மலா உருளைன்னு பார்த்தா எத்தனை வட்ட முகம் இருக்கும்? என்ன இது இந்த மேற்கொள்ள பரப்பளவு எதை அடிப்படையா வச்சு காணப்படும்? இரண்டு வட்ட முகத்தையும். எத்தனை பிள்ளைகள்? இரண்டு வட்ட முகத்தையும் பிளஸ் ஒரு செவ்வக முகத்தை அடிப்படையா வச்சுதான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே. அப்படி இருக்கும் போது இட பரப்பளவு பார்க்கும் போது ஒரு வட்டமுகத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும். பையார் அது ரெண்டு வட்டம் இருக்கிற சுட்டி 2 பையார். அதே நேரம் ஒரே ஒரு செவ்வக முகம் அப்படின்னு போது இது எங்களுக்கு தெரியும் h உயரம். இது எங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் h விஷயம் உயரம். அப்ப இது h. இவர் வந்துவிட்டு ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவுக்கு சமனா இருப்பார். இந்த நீளம் ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவுக்கு சமனா இருப்பார். அதுவும் சொல்லித்தாங்க. சோ ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவுக்கு சமன்பாடு என்னடா? 2π. சோ ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு சமன்பாடு நீளம் தராது. நீளம் தராது. சோ நீளம் 2π தர செங்குத்து உயரம் h. ஆகவே 2πr வர்க்கம் பிளஸ் 2πrh. இவங்க ரெண்டு பேர்ல யார பொதுவா எடுக்கலாம்? 2πr அப்படின்னு பொதுவா எடுக்கலாம். r வர்க்கத்துல 2r வருது. r வர்க்கத்துல 2 தடவை r பெருக்கப்படுது. சோ இவங்க ரெண்டு பேர்லயும் பொதுவாக நீங்க யார் எடுக்கலாம்? 2πr பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா r பிளஸ் இங்க யார் மிச்சம்? h மிச்சம். இது எதுக்கு வரும்னு சொன்னா ஒரு பொல் உருளை ஒட்டுமொத்தமாக இருக்கிற பொல் உருளையிட மேற்றள பரப்பளவுக்கு சமன்பாடா இருக்கும். இதுவே மூடியற்ற பொல் உருளைன்னு சொன்னா மேல மூடி இருக்குதா? இல்ல, மூடி இல்ல. மூடி இல்லை மீன்ஸ் என்ன அர்த்தம்? எத்தனை வட்ட பரப்பு வரும்? சோ ஒரு வட்ட பரப்பும் ஒரு செவ்வக பரப்பும் வந்துச்சுன்னு சொன்னால் மூடியற்ற பொல் உருளைக்கு சமம். ஒரு வட்ட பரப்புன்னு சொன்னா பையார் வர்க்கம் சக இவருக்கு எங்களுக்கு தெரியும் 2πrh. 2πrh. சோ 2πrh. இவங்க ரெண்டு பேர்லயும் நாங்க பையார பொதுவா எடுக்கலாம். பையார பொதுவா எடுத்தா r வர்க்கம் தானே, r தர r. சோ பை r எடுத்துட்டு ஒரு r மிச்சம்
சாக. இங்க பையார தூக்கிட்டார், யார் மிச்சம்? இதுதான் நமக்கு மூடியற்ற பொருள் உருளைக்கான மேற்றள பரப்பளவுக்கான சமன்பாடாக காணப்படும். கிளியரா? ஓகே. அப்போ மூடியற்ற பொருள் உருளை தலை போட்டுக்கோங்க, தலை போட்டு அழிச்சிருக்கீங்க, எழுதிக்கோங்க. ஒரு வட்டமுக பரப்பினையும் ஒரு வட்டமுக பரப்பினையும் ஒரு வட்டமுக பரப்பினையும் ஒரு செவ்வகமுக பரப்பினையும் ஒரு செவ்வகமுக பரப்பினையும் கொண்ட கொண்ட பொல்லுருளை 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 மூடியற்ற மூடியற்ற பொல்லுருளை எனப்படும். பொல்லுருளை எனப்படும். பொல்லுருளை எனப்படும். சரியா? சரியாடா? போட்டு வைக்கிறேன், படத்தை பார்த்து வரைஞ்சுக்கோங்க. அழிக்கவா? அழிக்கவாடா? அடுத்த தலைப்போடு கூம்பகம். கூம்பகம் தலை போடுங்க. கூம்பகம் தலை போடுங்க. கூம்பகம் போட்டீங்களா? கூம்பகத்தை வரைஞ்சிட்டு வரேன். இதுதான் கூம்பகமா நடக்கும். படம் விளங்குதா? படம் விளங்குதாடா? விளங்குதே. படம் அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப கூம்பகம் அப்படின்னு சொன்னா, கூம்பகம் அப்படின்னு சொல்லுது எத்தனை சொன்னாடா, இதுல இருக்கிற செங்கோண முக்கோணியை நான் பிரிச்சு எடுக்கிறேன். வேறையா? செங்கோண முக்கோணி இதை அப்படியே தூக்கினேன்னு சொன்னா, இடபெருமானம் H கவனிங்க, இதர பெருமானம் H, இடபெருமானம் R, இதர பெருமானம் L. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துறீங்க? சரிதானே? பேசுங்க, ஒரு வாள் தான் பேசுது, அடுத்தான தூக்கமா?
அடுத்த தூக்கமா? தரிசா எங்க? சாஜிதா எங்க? நான் ஹிக்மா, தெரிஞ்சேன். அனா, ஆயிஷா, ஹம்தா, முஸ்லி, இம்சாத், நசியா, சஹரா, சுமையா, எல்லாம் இருக்கிறீங்களா? ரிஃபா, தூக்கம் இல்லையே. ஆ. இல்ல. இப்ப பாரு, இந்த செங்கோண முக்கோணத்தை சரியா, இவர் நான் ஏன்னு குறிச்சிருக்கிறேன், இவரை பின்னு குறிச்சிருக்கிறேன், இவர் சின்னு குறிச்சிருக்கிறேன். இங்க பாரு, ஏ பி சி. சரி, இவரை மையமாக வச்சு இவங்களை ஆரையாக வச்சு இந்த செங்கோணத்துல இவரை மையமாக இவரை ஆரையாக வச்சு இந்த இந்த செங்கோண பக்கத்துல இப்படி ஒரு சுத்தினு சொன்னா எப்படின்னு சொன்னாப்புல இப்படிடா. உதாரணமா இத செங்கோணம் வச்சுக்கோல, இத அப்படி ஒரு சுத்தினு சொன்னா இங்க பாரு, இங்க பாரு, இத மையமா வச்சு இத ஒரு ஃபுல் வட்டம் ஃபுல்லா அப்படி சுத்தினு சொன்னா ஒரு விஷயம் மட்டும் வரும் தானே இப்படி டி ஷேப்ல. யோசிச்சு பாரு. இப்ப இத மையமாக வச்சு இவரை மையமாக வச்சு நல்லா கவனிச்சு நல்லா பா, இவரை மையமாக வச்சு இப்படி சுத்தினு சொன்னா ஒரு 3D ஷேப் வரும். என்ன 3D ஷேப் வரும்? இது ஒரு நீளம், இது ஒரு செங்குத்துயரம், இது ஒரு நீளம், இது ஒரு செங்குத்துயரம். இதுல நீளம் பார்த்தேன்னு சொன்னா இதை மையமா வச்சு இதை சுத்தும் போது இப்ப யோசிச்சு பாரு, இப்படி சுத்தினு சொன்னா பாரு, இவரை மையமா வச்சு வேற எப்படியே சுத்தினு சொன்னா அது என்ன வடிவத்துல வரும்? வட்ட வடிவத்தில் வரும். வெரி குட், வட்டம். ஓகேவா? அதே நேரம் இவரை சுத்தும் போதும் என்ன வரும்? ஒரு வட்ட வடிவம் இப்படித்தானே வரும். சோ மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம், நடுவுல இப்படி ஒரு ஷேப் ஒன்று வருது, ரவுமான ஷேப், அதாவது மரக்கட்ட மாதிரி ஷேப் வருதுன்னு சொன்னா அது எதுக்குள்ள வரும்? வட்டம். உருளைக்குள்ள வரும். வெரி குட். பாரு, மேல ஒரு வட்டம் சரியா, மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம், நடுவுல இப்படி ஒரு ரவுண்ட். சோ இப்படி ஒரு ரவுண்ட் வந்துச்சுன்னா அது உருளைக்குள்ள வரும். அதே நீ இதை இப்படி ரெண்டா பிரிச்சுங்க பாரு, இப்படி எடுத்துக்கோ. இதை எடுத்துட்டு அதே விஷயத்தை சுத்தும் போது கீழே ஒரு வட்டம் வரும். மேல வட்டம் வருமா? வராது. வராது. மேல ஒரு புள்ளி ஆகும், ஒரு குறித்த ஒரு புள்ளி ஆகும், கீழே ஒரு வட்டம் வருதுன்னு சொன்னா அதுதான் என்னது? அவ்வளவுதான். இப்போ ஓ சரி. வெளிக்கோ. செங்கோணத்தை தாங்கும், செங்கோணத்தை தாங்கும், எழுதிக்கோ. செங்கோணத்தை தாங்கும், செங்கோணத்தை தாங்கும் ஏதேனும் ஒரு பக்கத்தை மைய அச்சுகளாக கொண்டு, செங்கோணத்தை தாங்கும், செங்கோணத்தை தாங்கும், செங்கோணத்தை தாங்கும் ஏதேனும் ஒரு பக்கத்தை, ஏதேனும் ஒரு பக்கத்தை மைய அச்சுகளாக கொண்டு, மைய அச்சுகளாக கொண்டு செங்கோணம், செங்கோண முக்கோணத்தை, செங்கோண முக்கோணத்தை முழு சுற்று சுற்றும் போது, முழு சுற்று சுற்றும் போது உண்டாகும், உண்டாகும், உண்டாகும் திண்ம உருவம், திண்ம உருவம், திண்ம உருவம், திண்ம உருவம் கூம்பகம் எனப்படும், கூம்பகம் எனப்படும், கூம்பகம் எனப்படும். சரியா? வேற என்ன சொல்லுங்களேன். வலை மேற்பரப்பளவு பார்த்தோம்னு சொன்னா கீழே ஒரு வட்டம் ஒன்று இருக்கு
அதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார் கீழே ஒரு வட்டம் இருக்கும் போது அவர் ஆரை எவ்வளவு விலகல்? ஆர் ஆர். சோ இங்க இருந்து எவ்வளவு வரைக்கும் என்னது? ஆர் இதை ஒத்துக்கொள்றேன். இப்ப இது எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, அதே நேரம்டா காணிச்சுக்கோ, அதே நேரம் மேல ஒரு பரப்பு கொண்டு வருதானே, அந்த மேல இருக்கிற பரப்பு எவருன்னு சொன்னா, மேல இருக்கிற பரப்பு யார் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த துண்டு இருக்குதானே, இந்த முழு வட்டத்துல இப்படி ஒரு வெட்டி எடுக்கிறது, இப்படி ஒரு துண்டை வெட்டி எடுக்குது. வெட்டி எடுத்த பிறகுடா அந்த கீழே இருக்கிறாரு நினைச்சு இவரை மடிச்சாயின்னு சொன்னா, இப்படி இந்த ரெண்டு கோணரையும் இப்படி மடிச்சாயின்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம். வரும் வரும். ஆனா நீங்க காட்டினது அப்படி இல்ல. நீங்க காட்டின அப்படியே சரி இருக்கு. சரி, இப்ப இது ஓகேவா? டே அதுக்கு நான் வட்டியாட அடுக்கலும். இப்ப பாரு, நீ அத சுண்டல் எல்லாம் தின்றிப்பா தானே, கோன் வாப்பு கோன் ஐஸ் தின்றீங்க. அந்த மாதிரி இது. இப்ப இதை நான் இப்படி எடுக்கிறேன், கொஞ்சம் பாரு, இப்படித்தான் டாம் என்னவா டூம் என்னவா. இப்போ இப்போ ஓகே. இப்ப சரி பாவண்ணா நான் மனுஷன் தானே. இப்ப சரியா? ஓகே, அந்த வடிவத்தை நான் இப்படி சேர்த்திருக்கேன். அப்ப கீழே என்னது? வட்டம். வட்டம். கீழே பாரு வட்டம், சரியா? மேலே இப்படி இது எல். இதை ஒத்துக்கொள்றீங்களா? கீழே வட்டம், இது எல். இந்த ஆளு, அதாவது இந்த வடை மேற்பரப்பளவை நான் எதை வச்சு எடுத்திருக்கிறேன்? இவங்களை வச்சு. இதை ஒத்துக்கொள்றியா? இந்த துண்டு எடுத்து நான் சுத்தினேன், எனக்கு இப்படி ஒரு ரோல் ஒண்ணு வந்துச்சு. ஓகேவா? அப்ப யோசிச்சு பாரு, இது வந்துகிட்டு ஒரு வட்டம் மாதிரி தானே வந்துச்சு. இது வந்துகிட்டு வட்டம் மாதிரி வந்துச்சு. ஓகே, அப்போ முதலாவது விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு வட்டம் மாதிரி வருது. இது ஒரு வட்டம் மாதிரி வருது. வட்டம் மாதிரி வரும்போது இடங்களோட சரியா? இப்ப இதுல நீளம், இந்த வட்டத்துல நீளம், ஒரு வட்டம் முழு வட்டத்துல நீளம் எவ்வளோடா? சுற்றளவு எவ்வளோடா? 2πr. இதை ஒத்துக்கொள்றாரு. சரி, அடுத்தது வருவோம். அடுத்த விஷயம் வருவோம், காமிச்சுக்கோ. ரெண்டாவது விஷயம், இவங்களோட பரப்பளவு பார்த்தாயிடுச்சுன்னா, சரி இவருக்கு தனி நீளம் வில்ல பார்த்தாயிடுச்சு. இப்ப நான் எப்படி கேட்கிறேன்னு சொன்னா, நார்மலா பார்த்தேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்னும் பயப்படாத, கிளியரா சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ஒரு வட்டமா பாத்தீங்கன்னு சொன்னா, அதை நான் சுத்தும் போது கீழே வட்டம் வந்துச்சு. அதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓகே, அப்போ ஒரு முழு வட்டம் கொண்டு வருதுன்னு சொன்னா எங்களுக்கு நார்மலா தெரியும் 2πr. என்ன? அதுவே இந்த ஆரைச்சிறையின் வில்ல காண்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஆரைச்சிறை வில்ல காண்றதா இருந்தா நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்? 360 மேல் குறித்த தீட்டா தர 2πr ஆறு தானே வரும். ஆறுக்கு பதில் அங்க என்ன இருக்குது? இது செகண்ட். இது ஒத்துக்கொள்றியா? சொல்லித்தரேன், பயப்படா. சொல்லித்தரேன், பயப்படா. சொல்லித்தரேன். இது உண்மையாவே 2πr. ஏன் ஒரு முழு வட்டம் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? இதுல பொதுவா 2πr, இட உண்மை நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கான அர்த்தம் என்ன? இப்படி ஒரு ஆள் வந்துச்சுன்னு சொன்னா இதுல ஆரை எல்லாகவும் இட பெருமானம் தீட்டாவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வெள்ளி நீளம் கண்டுபிடிச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பாய்? 360 மேல் குறித்த வகை தீட்டா தர 2π, ஆறுக்கு பதிலா என்ன போடுவீங்க? எல். இது ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்ளுவார். சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இப்போ
இவர பரப்பளவு. இவர பரப்பளவு என்ன வரும்? 360 மேல் தீட்டா தர பையல் எல் வர்க்கம். பையல் வர்க்கம். வர்க்கம். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சரி. ஓகே. அதே மாதிரி இவர பரப்பு என்னவா வரும்? பையார் வர்க்கம். பையார் வர்க்கம். சரி, கொஞ்சம் இவர பரப்பு வந்துகிட்டு பை ஆர் வர்க்கம். இவர பரப்பளவு வந்து எப்படி இருக்கும்? கீழே 360 மேல் தீட்டா இன்டு பை எல் வர்க்கம். வர்க்கம். பை எல் வர்க்கம். இது ஓகேவோ? ஓ சரி ஓகே. ஒரு நிமிஷம் போறோம். சரி, கவனிங்கடா. நல்ல விஷயம். பொதுவான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். இப்ப இவர் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இவர் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சோ இவங்க ரெண்டு பேரை பரப்பளவை கூட்டி விட்டா சரி. ரெண்டு பேரை பரப்பளவை கூட்டி விட்டா சரி. அப்ப அந்த வட்டத்திற்கு பரப்பளவு தெரியும் பையார் வர்க்கம் பிளஸ். இப்ப இவ்விடத்துல எடுக்கும் போதுடா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவர ஒரு சுற்றளவு அப்படின்னு சொல்லி தந்தேன் 2 பையார். இவர சுற்றளவு சொல்லி தந்தேன் 2 பையார். இது ஓகே தானே? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது சரியா பிள்ளைகள்? ஓகே. ரெண்டாவது உண்மை நீளம் சொல்லி தந்தேன் 360 மேல் தீட்டா 2 பை எல் அப்படி. இது ஓகேவா? ஓகே சார். சரியா? குழம்பிக்காத. கிளியரா நான் வழங்கப்படுது. குழம்பிக்காத. ஒன்றும் குழப்பம் இல்லை. பயப்பட தேவையில்லை. ஒன்று இவர் 2 பையார். சும்மா நார்மலா சொல்ல போனா 2 பையார். அதுவே சரியா? இவர் அடுத்த உண்மை நீளம் பார்த்தேன்னு சொன்னா 360 மேல் தீட்டா 2 பை எல். ஏன் சார் நீங்க 2 பையார்னு விஷயம் போட்டீங்க, ஏன் சார் 2 பை எல்னு விஷயமும் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஏன் சார் 2 பை ஆர்னு போட்டீங்க, ஏன் சார் 2 பை எல்ல விஷயம் போட்டீங்கன்னு சொன்னா 2 பை ஆர் போட்டதுக்கான ரீசன் இவரை சுத்தி விட்டேன்டா. நான் வச்சுக்கோ. இங்க பாரு, இவரை நான் சுத்தி விட்டேன்டா. அடியில ஒரு வட்டம் வரும் நான் சொன்னேன் தானே? ஓ சரி. அந்த அடியில வார வட்டமும் இவரும் ஒண்டா. இந்த வட்டம் தானே இது. இவரை சுத்தி கீழே வார வட்டமும் இவர் தானே? ஓ சரி. அதனால இவருக்கு வார 2 பையார் இவருக்கும் வரும். இது ஒத்துக்கொள்றியா? ஓ சரி. இது முதலாவது. ரெண்டாவது 360 மேல் தீட்டா தர 2 பை எல் எனத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னா இவரை நான் தனியா கொண்டு வரேன் பாரு. இவர் அப்படியே தனியா நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா எனக்கு இந்த ஆராய்ச்சியை பில்டிங் நீளத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஆராய்ச்சியை ஒன்றின் பில்டிங் நீளம் கண்டுபிடிக்கிற சமன்பாடு 360 மேல் தீட்டா. அப்படி 360 மேல் தீட்டா தர ஒட்டுமொத்தமான ஆக்கல். ஒட்டுமொத்தம். அப்ப 360 மேல் தீட்டா தர 2 பை ஆறு வரணும். ஆறுக்கு பதிலாக என்ன தந்திருக்கிறான்? எல் தந்திருக்கிறான். எல் தந்திருக்கிறான். சோ இதுவும் இதுவும் வருமல்ல சமன். அப்படித்தானே? இதுவும் சமன், இதுவும் சமன். இந்த வட்டம் தான் இந்த வட்டம். சாரி, இந்த வட்டம் தான் இந்த வட்டம். அதே நேரம் இவருக்கு தனியா பார்த்தாலும் இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. சோ ரெண்டு பேரையும் சமப்படுத்த போறோம். ரெண்டு பேரையும் என்ன செய்ய போறோம்? சமப்படுத்த போறோம். இந்த பையார் வர்க்கத்தை நான் இப்போதை கழிச்சு கொள்றேன். சரி, கழிச்சு. இப்ப நாம சமப்படுத்த போற ஆகல் யாருன்னு சொன்னா 2 பை ஆரையும் அடுத்தது யாரு 360 மேல் தீட்டா இன்டு 2 பை எல்லையும் சமப்படுத்த போறோம். இவங்க ரெண்டு பேரும் பருமல்ல சமன்டா. ஏண்டா நான் அதை சொல்லி தந்தேன். இதை சுத்திரன் சொன்ன கீழே வர வட்டம் இவரு. சோ இவர் தான் இவரு. அது ஒன்று. ரெண்டாவது இவர் தனியா பார்த்தேன்னு சொன்னா இவருக்கு இப்படி ஒரு பெருமானம் வரும். சோ இவங்க ரெண்டு பேரும் பருமல்ல சமன். இவங்க ரெண்டு பேரும் பருமல்ல சமனாக காணப்பட்டாங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் பருமல்ல சமனாக காணப்பட்டாங்கன்னு சொன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் பரப்பளவு இந்த சுற்றளவு நீளங்களும் பருமல்ல சமன். சோ இங்க இருக்கிற ரெண்டையும் அங்க இருக்கிற ரெண்டையும் கேன்சல் பண்றேன். இந்த பையையும் கேன்சல் பண்றது. ஆகவே ஆர் சமன் தீட்டாவின் கீழ் 360 தர எல் அப்படின்னு கொடுக்கணுமா? ஓ சரி. அப்படியே வச்சுக்கோ. இப்போ பரப்பளவு விஷயத்துக்குள்ள வரும். ஒட்டுமொத்த பரப்பளவு சமன். சரியா? ஒட்டுமொத்த பரப்பளவு சமன்
பை ஆர் வர்க்கம். இதை ஒத்துக்கொள்றீங்களா பிள்ளை? ஓ சார். ஓ சார். சாக அடுத்து இவங்களோட பரப்பு போடலாம். தீட்டாவின் கீழ் 360 தர எல் வர்க்கம் கொடுக்கணுமா? ஓ சார் கொடுக்கணும். கொடுக்க கொடுக்க ஏழு. இப்போ இவரை நான் அடுத்தண்டு சொன்னா கவனிச்சுக்கோ. இவரை அடுத்தண்டு சொன்னா தீட்டாவின் கீழ் 360 தர இவரை மட்டும் அடிக்கின்ற இப்போதைக்கு ஒண்ணும் பயப்படாத. கடைசியில நான் ஃபுல்லா கிளியர் பண்ணுவேன். பயப்படாதே, சும்மா நோவலா பார்த்துட்டு இருங்க, நான் கிளியர் பண்றேன். பை இன்டு எல் தர எல்னு கொடுக்கணுமா? ஓ சார். ஒண்ணும் பயப்படாது. ஓகே, இங்க 2 எல் வந்திருக்குதானே? ஓ 2 எல் வந்திருக்கு. சோ இந்த 2 எல்ல நல்லா கவனிச்சுக்கோ. இவர் அப்படியே பார்த்தா என்ன சொன்னா 360 மேல் தீட்டா இன்டு எல். இவரை பார்க்கிறதும் 360 மேல் தீட்டா இன்டு எல் இவரை பார்க்கிறதும் யாருக்கு சமம்? ஆர். ஆருக்கு சமம். ஆருக்கு சமம். அது அப்படியே கலட்டி எடுத்து கொண்டு போறப்ப அப்ப இங்கால யாரு இருக்கிறாங்க? பையார் வர்க்கம் ஏற்கனவே இருக்குது. இந்த பைய பெஸ்டுக்கு போடு. 360 மேல் தீட்டா இன்டு எல் அப்படின்னு சொல்றது யாருக்கு சமம்? ஆருக்கு. ஆகவே ஆர் ஒன்று போட்டுற. மீத மிச்சம் ஒண்ணு இருக்கிறது யாரு? எல். இல்ல போட்டுற. அடுத்த ஸ்டெப். இவங்க ரெண்டு பேர்ல யார் பொதுவா எடுக்கலாம்? பையார் எடுக்கலாம். பையார் பொதுவா எடுத்தா யார் மட்டும் மிச்சம்? ஆர் பிளஸ் ஆறும் எல்லும். அப்ப இதுதான் மேற்பட பரப்பளவுக்கான சமன்பாடாக காணப்படும். உனக்கு விளக்கம் இருந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, திருப்பி சொல்லித்தர, நல்லா காணி. கனவளவுன்ற விஷயம் பாத்தீங்கன்னாடா சிம்பிளான ஒரு விஷயம் தான். கனவளவுன்னு சொல்றது சிம்பிளான விஷயம். இந்த செவ்வட்ட கூம்பு, இந்த செவ்வட்ட கூம்பானது சரியா பொல்லுருளை கூம்பு, பொல்லுருளை இருக்குதானே, பொல்லுருளை அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார். இந்த செவ்வட்ட கூம்புட 3 மடங்கு தான் ஒரு பொல்லுருளைக்கு சமம். அப்படி இந்த செவ்வட்ட கூம்பு இருக்கிற 3 மடங்கு ஒரு பொல்லுருளைக்கு சமன். நீ செவ்வட்ட கூம்பத்தால கொஞ்சம் தண்ணி எடுத்து 3 தடவை ஊத்தினான்னா தான் என்ன நடக்கும்? இந்த பொல் உருளைன்னு விஷயம் நிரம்பும். இது கிளியரோ? ஓம் சார். அப்போ எங்களுக்கு இப்ப இவர 3 மடங்கு வச்சுக்கோங்களேன். எப்படி? ஓகே, குறித்த இது தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோ. எனக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிச்சு போறோம். இங்கால போட்டா ஒரு பொல்லுருளையோட கனவளவு எங்களுக்கு தெரியும். பொல்லுருளையின் கனவளவு என்னது? சாரி, கனவளவு எவ்வளவு வரும்? பையார் வர்க்கம் இன்டு h, அதாவது அடிப்பரப்பு தர செங்குத்தியரம் தானடா பொல்லுருளையின் கனவளவு. ஓ சார். ஓகே, அப்ப பை ஆர் வர்க்கம் இன்டு h. ஓகேவா? பை ஆர் வர்க்கம் இன்டு h. நாம இந்த x கண்டுபிடிக்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப யோசிச்சு பாரு, இவரின் 1 மடங்கு இவருக்கு 3 மடங்கா? இவர் 3 மடங்கு சேர்ந்தா தான் 1 ஆகுது. அப்ப இதுவும் சமனா இருக்கும் தானே? 3 1 தான் வித்தியாசம். ஆனா இவரை சமனா இருப்பார். சோ x சமன் பை ஆர் வர்க்கம் இன்டு h. அதனால இந்த கும்பகத்தின் கனவளவு பாத்தீங்கன்னு சொன்னா 3 × 1/3 பை ஆர் வர்க்கம் இன்டு h ஆக காணப்படும். அப்படின்னா எப்படி சார் வந்துச்சுன்னு சொன்னா கவனிங்கடா, இவர 3 மடங்கு சேர்ந்தாதான் சரி, இவங்களை விட இவர 3 மடங்கு இவருக்கு சேர்ந்தாதான் வந்துகிட்டு என்ன நடக்கும்? இவருக்கு சமமா இருக்கும். நல்லா காமிச்சுக்கோ, இவர 3 மடங்கு
காணும். இவரை போல 3 மடங்கு சேர்ந்ததான் இவருக்கு சமம் அப்படின்னு யோசிச்சு பாரு. இவரை 150 மில்லி லிட்டர் அப்படின்னு சொன்னா 50 மில்லி லிட்டர் 3 சேர்ந்தா தான் இவருக்கு சமம். இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சரி. இவரை குழம்பிக்காத, எனக்கு தெரியும் நீ குழம்பி இருப்பாங்க. இவர கனவளவு எங்களுக்கு தெரியும் πr வர்க்கம் h அப்படின்னு. அதாவது இந்த 150 மில்லின்னு சொல்றது πr வர்க்கம் h. இதை ஒத்துக்கொள்றியா? ஓ சரி. இவர 3 மடங்கு சேர்ந்தா தான் இதுக்கு சமமாகுது. ஆனா உண்மையாவே இவர் யார் எவ்வளவு? 50. 50. இந்த 150 நான் 50 ஆக்கணும்னு சொன்னா எத்தனால பிரிக்கணும்? 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிச்சா தானே அந்த 150க்கு சமனா வரும். ஓ சரி. சோ அந்த 3ஆல பிரிச்ச விஷயத்தை நான் எப்படி போடுறேன்? 1/3 πr வர்க்கம் h. அதாவது அந்த 3 கொஞ்சம் தள்ளி இப்படி போடுறேன். இப்போ ஓகேயா? ஓ சரி. கொஞ்சம் தள்ளி இப்படி போடுறேன். கீழே இருக்கிற 3 கொஞ்சம் தள்ளி மேல கொண்டு போட்டு இப்படி கொண்டு வரேன். இது ஓகேவா? ஓ சரி. ஓகே. இப்போ கனவளவு சமன் 1/3 πr வர்க்கம் h செல்ல ஓகேவா? ஓகே. நீங்க நினைக்கப்படாது சார் 3 தர இங்க 1 மடங்கு செல்ல 3 தர πr வர்க்கம் h சமன் தானே சொல்றாங்களா πr வர்க்கம் h அப்படித்தானே சார் வரும் அப்படி நினைக்கப்படாது. சமப்படுத்தினாலும் உண்மையான அளவு எவ்வளவு வர்ற? 50. அவர உண்மையான அளவு எவ்வளவு? 150. இந்த 150 50 கொண்டு வரணும்னா எத்தனை நேரம் பிரிச்சு 50 கொண்டு வரலாம்? 3ஆல பிரிக்கணும். சோ அவர கனவளவு 3ஆல பிரிச்சா தான் இவருக்கு கனவளவு சமனா இருக்கும். ஓ சரி. அதனாலதான் இவர கனவளவு 3ஆ பிரிச்சேன். இப்படி ஒரு ஆன்சர் வந்துச்சு. இப்போ கிளியராடா? ஓ சரி. ஓகேடா. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அடிச்சு போடு.